திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதயர் மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவார் சிற்றம்பலம். அன்பு நல சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளே, ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய யூடியூப் நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மக்களே, ஆன்மீகத்தில் நிறையா கடவுள்கள், நிறைய தெய்வங்கள், நிறையா விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அதில் 6 வழிபாட்டில் எல்லாம் அடங்கிடுது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமுறைகளை பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது. வேதத்தில், ஆகமத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா மொத்தம் 6 சமயம்தான். அந்த 6 சமயத்துக்குள்ளே எல்லா தேவதைகளும் அடங்குது. அந்த 6 சமயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கமாக சொல்லிடுறேன். விநாயக பெருமானை பிரதானமாக வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு காணபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, முருகப்பெருமான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிவபெருமானை அவர் தான் தலைவர், அவர் தான் எங்கள் நாயகன் என்று சொல்லி வழிபாடு செய்பவர்களுக்கு சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவி சக்தி தேவி வழிபாடு செய்பவர்களுக்கு சாக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பாள் உபாசகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாளை ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வைணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சூரியனை பிரதானமாக வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சௌரர்கள், அதாவது சௌராஷ்டிரகாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 சமயங்கள், அதாவது காணபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், அடுத்து சௌரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 சமயத்துக்குள்ளாத்தான் எல்லா உபாசனைகள், பூஜைகள், தேவதைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், ஆகம பூஜைகள் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா, விநாயக பெருமானை பற்றி பார்க்க போகிறோம். விநாயக பெருமானை வழிபாடு செய்வர்களுக்கு காணபத்தியர்கள்னு சொல்லிட்டேன் நான். இந்த பாம்பே அந்த வடநாட்டில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை ரொம்ப அருமையாக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனை காட்டிலும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சிவாலயங்களும் பெருமாள் கோயில்கள், எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. இப்போது நீங்கள் தெலுங்கு, அதாவது நீங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்குக்கு ஆஞ்சநேய சுவாமி இருக்கிற போல நம்ம தமிழகத்தில் நம்ம பிள்ளையார் கோயிலில் முக்குக்கு இருப்பார். அது ரொம்ப மக்களுக்கு பிடித்தமான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வடநாட்டு புராணத்துக்கும் நம்மளுடைய புராணத்துக்கு வேறுபாடு உண்டு. அதுக்கு இது குழப்பிக்கூடாது. இப்போ வடநாட்டுக்காரர்களுக்கு உண்டான சமையல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கும். அவங்களுக்கு அந்த இடத்துல விளையக்கூடிய பொருள் அதை அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு இது இருக்கும். தமிழகத்தில் எல்லா விதமான தானியங்கள் நல்ல விளைச்சல் இருக்கனால மக்கள் சாப்பாடு, ரைஸ், இட்லியெல்லாம் சாப்பிட்டுருக்கு. அது போல் வடநாட்டில் சொல்லக்கூடிய புராணங்கள், இன்றைக்கி டிவியில் நிறைய ஆன்மீக நாடகங்கள்லாம் போடுறாங்க. அப்போது அந்த விநாயகருடைய கதைகள்லாம் சொல்லும் பொழுதோ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள் சொல்லும்போது குழப்பிக்கூடாது. அது அவங்களுக்கு, இது நமக்கு. அப்போ இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு வாத்தியார் நமக்கு தேவைப்படுது. அந்த வாத்தியார் நமக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்திலையும் நமக்கு நல்லதே நடக்கும். ஆக விநாயகர் இல்லாத இடமே என்றைக்குமே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு கெடா வெட்டி பொங்க வைக்கக்கூடிய கோயிலை கூட ஒரு தனியாக ஒரு முதல்ல இங்கிருந்து தள்ளி கூட விநாயகர் பெருமான் வச்சுக்குவாங்க. விநாயகர் பெருமானை எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு பூஜை பண்ணி அதுக்கு உண்டான சுவாமிக்கு நெய்வேத்தி பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு தொடங்கக்கூடிய செயல் சிறப்பாக நடக்கணும் அப்படி என்பதுக்காகத்தான் விநாயகர் பெருமானை பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜனை பண்ணிட்ட பிறகுதான் மற்ற எல்லா தேவதைகளுக்கும் பூஜனை பண்ணுவாங்க. மாந்திரிக பூஜை, கணபதி யாகம், போர் போகிறது முதற்கொண்டு எல்லாமே நமக்கு விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த விநாயகர் பெருமானை எளிமையாக நம்ம கொண்டாடுறோம் கேட்டிங்கன்னா, வேறு எந்த தேவதைகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த விநாயகர் பெருமானுக்கு. மஞ்சளை பிடிச்சி வச்சாலே விநாயகர் வந்துவாராம். அப்போது அவ்வளோ எளிமையான விநாயகர் பெருமான். நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் என்ன பலன் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம எந்த விஷயத்தை நம்ம தொடங்குறோமோ அந்த விஷயம் நமக்கு ஜெயிச்சிடலாம். இப்போ நான் தான் தொடங்க போகிறேன், நான் தான் செய்ய போகிறேன் சொன்னால் ஃபெயிலியர் ஆகும். அந்த விஷயத்தை நம்ம கடவுள் விநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருங்களேன், அந்த விநாயகர்கிட்ட எந்த ஒரு பூஜையும் எந்த விஷயம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அவனே முன்னாடி நின்று வழி நடத்துவான்.
அதே போல் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் விநாயகர் முன்னாடி இருப்பார். அப்படி வந்து முன்னாடி நிற்கும் பொழுது ஆண் பெண் இது 2 இருக்காங்க. அந்த ஆணுக்கு தகுந்த ஒரு பூஜை நம்ம பண்ணணும், பெண்ணுனா பெண்ணுக்கு தகுந்த பூஜை நம்ம பண்ணணும். அப்போது ஆண்கள் எப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, யாராக இருந்த ஆண் ஆகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்கு நான் பொதுவாக சொல்கிறேன். நோண்டி நல்லா கொட்டு போட்டுக்கோங்க, 5 தடவை போட்டுக்கோங்க, மாற்றி போட்டுக்கோங்க. காதில் ஆண்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சி கீழே நல்லா உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு 5 தடவை 7 தடவை 9 தடவை அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கான போட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தணும். பெண்கள் தோப்புக்கான போடலாமா அப்படின்னு கேட்டால், பெண்கள் பருவம் அல்லாத பெண்கள் போடலாம். பருவம் வந்த பெண்கள் தோப்புக்கான போடக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. அப்போது பருவம் அடையாத பெண்கள் கன்னி பெண்கள் சொல்லலாம். அந்த கன்னி பெண்கள் என்ன பண்ணணும், தோப்புக்கானம் போடலாம். கீழே உட்காந்து நல்லா தோப்புக்கானம் போடலாம். இந்த தோப்புக்கானம் போடுவதனால என்ன பலன், எதுக்கு இந்த வாட்டி கொட்டுறோம், எதுக்கு கீழே உட்காந்துட்டு நம்ம வந்து தோப்புக்கானம் போடலாம், உட்காந்து எந்திரிக்கு தோப்புக்கானம் போடலாம். விநாயகர் பெருமான் வந்து அறிவு கடவுள். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாத்தியார் வந்து நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டோம்னா வாத்தியார் என்ன பண்ணுவார் அப்படி கேட்டு நறுக்குன்னு மண்டையை நங்குன்னு கொட்டு வைப்பார் அப்படின்னு ஒரு சொல்லணும்னு நம்ம எடுப்போம். அதே போல் ஒரு சில விஷயத்தில் நம்ம தப்பு செஞ்சுட்டா வாத்தியார் காதை நன்னா திருவார். அப்போது இந்த காதுவும் மூளையும் பார்த்தீங்கன்னா நல்லா சம்மந்தப்பட்டது, சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நாடு மொத்தம் மனிதனுடைய உடம்பில் 72,000 நரம்புகள் இருக்குதாமா. அந்த 72,000 நரம்பில் வந்து உடம்பு முழுக்க இருக்கிறச்ச இந்த காது நம்ம திருவும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சுறுசுறுப்பாகும். நல்லா தூங்கிட்டு இருக்க வாழ்கிட்ட கேட்டு காது வாது நல்லா திருவினா அவன் அந்த நேரத்தில் தூங்கவே மாட்டான். நல்லா கொட்டு வச்சோன்னா நல்லா ஷார்ப்பாகும். இதுதான் வந்து அந்த காலத்தோடைய மரபு. அப்போது விநாயகர் பெருமானை வந்து நல்லா வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அறிவு விளங்கும், புத்தி விளங்கும், நம்ம ஒரு சாதுரியமான புத்தி, தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. நீங்கள் விநாயகர் பெருமானை முன்னாடி போய் வழிபாடு செஞ்சு ஒரு தேவார திருமுறைகளில் ஒரு பாட்டை பாடுங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு முன்னாடி பாடி வழிபாடு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ஜெனரேஷனில் வந்து என்ன பாட்டு அதிகமாக வந்து பிரபலமாயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, 5 கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம் பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்ல பாடலை பாடி விநாயகர் பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அதே போல் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பழம் வச்சு ஒரு பிரார்த்தனை நிறைவேறி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி சிதறக்காயை ஒருத்தர் உடைச்சிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான நமக்கு பிரார்த்தனையும் நிறைவேறும், நமக்குடைய காரிய தடைகளும் நிவர்த்தியாகும். இது ஒரு வழிபாடு பண்ணுங்க. அருணகிரிநாதர் வந்து விநாயகர் பெருமானுடைய திருப்புகழை வந்து சொல்கிறார். பக்கரவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சி எனும் முக்ரதூர கமுனீவ பக்குவமல தோடையும் அக்குவடு பட்டோழிக பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம காரியம் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக செலெக்ஷன் ஆகும். அதுபோல் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான உணவுகள் அந்த பாட்டில் இருக்குது. எள் பொரி, அவல், துவரை, பச்சரிசி பிட்டு, வெள்ளரி பழம், அடுத்தது வந்து லட்டு, இந்த மாதிரியான அந்த பையர் வகைகள், நவதானிய வகைகள் இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு அருணகிரிநாதர் விநாயகர் பெருமானை பற்றி நம்ம சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் மோதகமும் சேர்த்து சொல்கிறாரு. கொழுக்கட்டை, அதிரசம், இந்த மாதிரியான அந்த நைவேத்தியங்கள்லாம் வந்து அந்த திருப்புகழுடைய பாட்டில் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நமக்கு விநாயகர் பெருமானுக்கு வச்சு நம்ம படைச்சி வழிபாடு பண்ணிட்டோம்னா அவருக்கு ஒரு பேரானந்தம் ஏற்பட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவார், உடனே நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றி தருவார். உதாரணத்துக்கு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை வந்து நல்லா கவனி. இந்த அர்ச்சனைத்தான் பல கோயில்களையும் பல கும்பாபிஷேகத்திலையும் பல கிரகப்பிரவேசத்து மங்கள விசேஷங்களெல்லாம் வந்து அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க. அது என்ன அர்ச்சனை பார்த்தீங்கன்னா, ஓம் சுமுகாய நமகா, ஏகதந்தாய நமகா, கஜகரணாய நமகா, லம்போதராய நமகா, விகட்டாக நமகா, சூர்பகரணாக நமகான்னு சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனைத்தான்
எல்லா இடத்துலையும் அந்த விநாயகர் பெருமானுக்கு பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அதை வாட்ச் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் விநாயகர் பெருமான் உங்கள் சுவாமி ரூமில் இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு ஒரு அருங்கம்பல் சாத்தி விளக்கு ஏற்றி இந்த உங்களுக்கு தெரிந்த விநாயகர் பெருமானை சொல்லி வழிபாடு பண்ணியிருந்தா உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடைகளும் இடபாடுகளும் வராது. உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஜெயமாக முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.